வணக்கம். பகுப்பாய்வு சேவை ஆன்லைனில் உள்ளது. சிஸ்டம் குரு வித் மார்க்கெட்ஸ். நிறுவனத்தின் சுருக்கத் தரவுகளுடன் ஆரம்பிக்கலாம். நீங்கள் ஆர்வமாக இருந்தால் வீடியோவை இடைநிறுத்தலாம். ஒவ்வொரு நிறுவனத்தின் அளவுருவையும் நீங்கள் நெருக்கமாக பார்க்கலாம். இப்போது நிறுவனத்தின் தற்போதைய அடிப்படை குறிகாட்டிகளை பகுப்பாய்வு செய்வோம். ஆப்பிள் ஐஎன்சி, டிக்கர் AAPL. இந்த மதிப்பாய்வு ஜூன் 16, 2025 இன் தரவுகளின் அடிப்படையில் அமைந்துள்ளது. வகைப்பாட்டின்படி குரு மார்க்கெட்ஸ் அமைப்பு ஆப்பிள் ஐஎன்சி துணைப்பிரிவைச் சேர்ந்தது. ஃபோன்ஸ் 7 நிறுவனங்கள் மதிப்பீட்டில் பங்கேற்கின்றன. இது பிரதிநிதித்துவம் இல்லை. கேள்விக்குரிய நிறுவனத்திற்கான முடிவு 10 இல் 1 புள்ளிகள். துணைப்பிரிவுக்கான சராசரி மதிப்பெண் 1 புள்ளி. நீங்கள் அதை பரந்த அளவில் பார்த்தால் ஒட்டுமொத்த அமெரிக்க பங்குச் சந்தையின் கட்டமைப்பிற்குள் நாம் பார்ப்போம். மொத்தத்தில் பங்குச் சந்தையின் சராசரி மதிப்பீடு 1.8 புள்ளிகள். 1க்கு எதிராக ஆப்பிள் ஐஎன்சி. நிறுவனத்தின் பங்கு விலையின் இயக்கவியலை ஒப்பிடுதல் ஆப்பிள் ஐஎன்சி மற்றும் துணைப்பிரிவு நிறுவனங்கள். கடந்த 12 மாதங்களில் பங்குகள் இருப்பதை பார்ப்போம். ஆப்பிள் ஐஎன்சி -5.2% மாற்றத்தை காட்டியது. துணைப்பிரிவில் விலை மாற்றங்களுக்கு எதிராக 4.8% கழித்து. ஒரு நிறுவனத்தின் சந்தை மூலதனம் ஆப்பிள் ஐஎன்சி $2,933.81 பில்லியன். $2,961 பில்லியன் துணைப்பிரிவின் மூலதனம் கொண்டது. நிறுவனத்தின் புத்தக மதிப்பு $65.73 பில்லியன் என மதிப்பிடப்பட்டுள்ளது. $88 பில்லியன் துணைப்பிரிவின் புத்தக மூலதனத்துடன். பங்குச்சந்தை மற்றும் இருப்புநிலை மூலதனத்தின் பங்குகளை ஒப்பிடுகையில் பின்வருவனவற்றைக் காண்கிறோம். பங்கு ஆப்பிள் ஐஎன்சி சந்தை மதிப்பை மதிப்பிடும் போது துணைப்பிரிவில் 99.074%. புத்தக மதிப்பு மூலதனம் 74.516%. நிறுவனத்தின் சந்தை பங்கின் மதிப்பீடு மற்றும் துணைப்பிரிவின் புத்தக மதிப்பு மோசமானது கழித்தல் 1 புள்ளி. ஆய்வில் உள்ள நிறுவனம் $96.606 பில்லியன் கடன்களைக் கொண்டுள்ளது. புத்தக மதிப்புக்கான கடன் பங்குகளில் 147%. நிறுவனத்தின் கடன்களின் முடிவு மோசமான கழித்தல் 1 புள்ளி. நிறுவனத்தின் சந்தை மதிப்பு மற்றும் லாப விகிதம் பிப்ரவரி 30. துணைப்பிரிவில் சராசரியாக பிப்ரவரி 30. துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களுடன் ஒப்பிடுகையில் நிறுவனத்தின் பங்குச் சந்தை மதிப்பு மற்றும் லாப விகிதம் மதிப்பீடு நல்லது 1 புள்ளி. கடந்த 12 மாதங்களில் லாபம் $97,283 மில்லியன். அடுத்த 12 மாதங்களுக்கு முன்னறிவிப்பு லாபம் $116.25 பில்லியன் ஆகும். துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களுடன் ஒப்பிடுகையில் எதிர்பார்க்கப்படும் எதிர்கால லாப குறிகாட்டிகளின் மதிப்பீடு நல்லது 0.5 புள்ளிகள். நிறுவனத்தின் விலை மற்றும் வருவாய் விகிதம் மார்ச் 7. துணைப்பிரிவு 7 இல் சராசரி. துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களின் குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் நிறுவனத்தின் பங்குச் சந்தை மதிப்பு மற்றும் வருவாய் விகிதத்தின் மதிப்பீடு கடந்து செல்லக்கூடியது 0 புள்ளிகள். கடந்த 12 மாதங்களில் $432 மில்லியன் வருவாய் இருந்தது. அடுத்த 12 மாதங்களுக்கு முன்னோக்கி வருவாய் $46.564 மில்லியன் என தற்காலிகமாக மதிப்பிடப்பட்டுள்ளது. துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களின் குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் திட்டமிடப்பட்ட எதிர்கால விற்பனை அளவுகளின் குறிகாட்டியின் மதிப்பீடு நல்லது 0.5 புள்ளிகள். விற்பனை வரம்பு 24.3%. துணைப்பிரிவுக்கான சராசரி 23.3%. துணை வகை குறிகாட்டிகளுடன் ஒப்பிடும்போது லாப மதிப்பீடு நல்லது 0.5 புள்ளிகள். துணைப்பிரிவில் உள்ள பணியாளர்களின் எண்ணிக்கையின் அடிப்படையில் நிறுவனத்தின் பங்கு 99.233% ஆகும். இது மார்க்கெட் கேப் பங்கை விட 0% அதிகம்.
நிறுவனத்தின் ஒரு ஊழியருக்கு மூலதனத்தின் அளவு 17,891,000 மற்றும் துணைப்பிரிவுக்கு 17,920,000. துணைப்பிரிவில் உள்ள குறிகாட்டிகளுடன் ஒப்பிடும்போது ஒரு ஊழியருக்கு சந்தை மூலதனத்தின் அளவை மதிப்பீடு செய்தல் நல்லது. 0.5 புள்ளிகள். ஒரு ஊழியருக்கு நிறுவனத்தின் லாபம் 59,330,000. துணைப்பிரிவுக்கான சராசரியுடன் 593,300,000. துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களின் குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் தனிப்பட்ட பணியாளருக்கு லாப மதிப்பீடு கடந்து செல்லக்கூடியது 0 புள்ளிகள். ஒரு ஊழியருக்கு நிறுவனத்தின் வருவாய் $2,441,000. துணைப்பிரிவில் $2,549,000. துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களின் குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் ஒரு பணியாளருக்கான வருவாயின் மதிப்பீடு கடந்து செல்லக்கூடியது 0 புள்ளிகள். குறுகிய நிலை 0.7%. துணைப்பிரிவு சராசரியான 0.7%துடன் ஒப்பிடும்போது காட்டி RSI 14 நிறுவனத்திற்கு 41% அளவைக் காட்டுகிறது. ஆப்பிள் Inc. அதே சமயம் துணைப்பிரிவில் இந்த நிலை தோராயமாக 41% உள்ளது. நிறுவனத்தின் உண்மையான பங்கு மதிப்பீடு சுமார் $196 ஆகும். நிறுவனத்தின் பங்குகளுக்கான ஒருமித்த விலை மதிப்பீடு தோராயமாக $228 ஆகும். ஆர்டர் அட்டவணையை பார்ப்போம். அது கிடைக்கிறது. அதற்கான இணைப்பு பின் செய்யப்பட்ட கருத்தில் உள்ளது. ஆர்டர் அட்டவணையில் மதிப்பீட்டு தகவல் மற்றும் குறிப்பு அமைப்பு மூலம் கொடுக்கப்பட்ட பருவத்தில் பொதுவில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட அனைத்து முடிவுகளும் உள்ளன. குரு மார்க்கெட்ஸ் ஆர்டர் அட்டவணைக்கான அணுகல் முற்றிலும் இலவசம் மற்றும் திறந்திருக்கும். பின் செய்யப்பட்ட கருத்தில் உள்ள இணைப்பு. நிறுவனத்தின் பத்திரங்களின் பகுப்பாய்வின் விளைவாக ஆப்பிள் Inc. தகவல் மற்றும் குறிப்பு அமைப்பு குரு மார்க்கெட்ஸ் ஒரு முடிவு எடுக்கப்படுகிறது. இந்த வீடியோ மேலோட்டமாக இருப்பதால் ஒப்பந்தத்தை திறக்க வேண்டாம். இந்த வீடியோவை பார்த்ததற்கும் உதவி அமைப்பை பயன்படுத்தியதற்கும் பார்வையாளர்களுக்கு மிக்க நன்றி. குரு மார்க்கெட்ஸ்